வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிவை பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, திருப்பதியில் ஏன் லட்டு பிரசாதமாக தராங்க பார்க்கலாமா? ஓகே, அந்த காலத்தில் வந்து லட்டு பிரசாதம் கிடையாதுங்க. என்ன பிரசாதம்னா வகை வகையான பிரசாதங்கள், ஆதி பிரசாதங்கள், ஆதி காலத்தில் உள்ள பிரசாதங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, பலகாரங்கள்லாம். அப்போ ஏன் வந்து திருப்பதியில் லட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்ற கதையை சொல்கிறேன். அந்த காலத்தில் என்னென்னா, இந்த டிரான்ஸ்போர்ட்டு ஃப்ளைட்டெல்லாம் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, பக்தர்கள் பல ஊர்லேருந்து படகு பிரயாணமாக, கப்பல் வழியில், அப்புறம் இந்த மாட்டு வண்டியில், அப்புறம் அந்த யாத்திரை, நட யாத்திரை, இப்படி தான் வந்து ஊருக்குள்ளே வருவாங்க. அப்போ திருப்பதி ஏழுமலையான பார்க்க இப்படி வந்து அடைவாங்க. அப்போ ஒரு கட்டம் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ வர்ற பக்தர்களுக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வர்ற பக்தர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது நல்ல நல்ல பிரசாதங்கள் அந்த காலத்தில் உள்ளதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எப்போ திருப்பதியில் லட்டு வருதுன்னா 17-15 1715 ஆகஸ்ட் 2 முதல்ல லட்டை பிரசாதமாக பெருமாளுக்கு படைக்கிறாங்க. பெருமாளுக்கு மட்டும்தான், பக்தர்களுக்கு அதே நார்மல் பிரசாதம். அப்போ என்ன ஆகுதுன்னா, போயிட்டுருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா 18-3 அப்போ பிரசாதமாக லட்டு கொடுக்கல, பூந்தி கொடுக்குறாங்க மக்களுக்கு. பெருமாளுக்கு லட்டு வைக்கிறாங்க. அப்பயும் லட்டு வழங்கப்படலை. அப்புறம் இப்படியே போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த லட்டை வந்து கொடுக்க திட்டத்தை ஆரம்பித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண ஐயங்கார், சரிங்களா? இவர் தான். அப்புறமா 1940 தடவை என்ன செய்கிறாங்கன்னா, பெருமாளுக்கு திருக்கல்யாணம். அந்த திருக்கல்யாணத்தை ஒட்டி முதல் தடவை பக்தர்களுக்கு, மக்களுக்கு லட்டை கொடுக்குறாங்க. இதை சாப்பிட்டு பார்த்த பக்தர்களுக்கு, இந்த லட்டை சாப்பிட்ற பக்தர்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த கல்யாண ஐயங்கார் இருக்கார்ல, திருப்பதியில் லட்டை உருவாக்கினவர், அவர்கிட்டையும் அந்த தேவஸ்தானத்துக்கிட்டையும் மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, இனிமேல் இந்த லட்டையே பிரசாதமாக கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது, மக்களோட கோரிக்கை ஏற்றுக்கிட்டு தேவஸ்தானம் என்ன செய்கிறாங்கன்னா, 1943 வாரம் சனிக்கிழமை மட்டும் லட்டை பிரசாதமாக தராங்க. அப்போ வந்து சின்ன அளவில் சனிக்கிழமை மட்டும் தர்ற லட்டை நாளடைவில் மிகப்பெரிய அளவில், தினமும் மிகப்பெரிய அளவில் லட்டு கொடுக்குறாங்க. இப்படி தான் திருப்பதி லட்டு கதை. நாளைக்கு உங்களை வந்து திரும்ப சந்திக்கிறேன்.